வெல்கம். என்னுடைய பேர் வந்து திருசங்கராஜா. நான் இப்போ உங்களுக்கு விஷுவல் பேசிக் 6.0 தமிழில் சொல்லித்தர போகிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். மேற்படி அதில் தவறுகள் இருந்தாலும் திருத்தங்கள் இருந்தாலும் மறக்காமல் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுறேங்க, திருத்திக்கிறேன். இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விஷுவல் பேசிக் 6.0 சொல்லித்தரேன். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் தான். இதில் நம்ம விஷுவல் பேசிக் 6.0 பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது விஷுவல் பேசிக் 6.0 1998 1998 மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து வெளியிட்டாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா விஷுவல் பேசிக் 6.0 வந்து விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து இது வந்து 32 பிட் ஓஎஸில் ரன் ஆகிறத கிரியேட் பண்ணுது. நான் இப்போ விண்டோஸ் 7 ஓஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் விஷுவல் பேசிக் 6.0 பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பியில் தான் வந்து அதிகமான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். விஷுவல் பேசிக் 6.0 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வரும். இதில் வந்து நமக்கு தேவை ஸ்டாண்டர்ட் எக்ஸ் மட்டும்தான். சரிங்களா? மீதி இருக்கிற கண்ட்ரோல்ஸ் பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் எக்ஸ், அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா இஎக்ஸ் வந்து மோஸ்ட்லி விண்டோஸ் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண தான் இந்த விஷுவல் பேசிக் 6.0. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் வந்து இப்படி தான் இருக்கும். ஐ மீன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து டூல் பார், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் அண்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ப்ளோரர். ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்னாக்கா நம்மளுடைய ப்ராஜெக்டில் எத்தனை ஃபார்ம்ஸ் அண்டு ப்ராஜெக்ட்ஸ், டேட்டா ரிப்போர்ட்ஸ், மாடல்ஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாக்கா இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். அடுத்து ப்ராப்பர்ட்டி விண்டோவில் நம்மளுடைய ஃபார்ம்ஸ் அண்டு நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதில் இருக்கும். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம ஜஸ்ட் இதில் வந்து மேனுவலாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் கோடிங்ஸ்லாம் வந்து எழுதணும்னு அவசியமே இல்லை. அதேமாதிரி வந்து விஷுவல் பேசிக் பொறுத்த வரைக்கும் இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக். ஒரு டூல்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமாண்ட் பட்டன், இந்த கமாண்ட் பட்டன் எடுத்துன்னு வைக்கணும் விண்டோவில். இதுக்கு நம்ம வந்து கோடிங் எழுதணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸை க்ரியேட் பண்ணுறதுக்கே நம்ம என்ன பண்ணணும், ஒரு தனியாக ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்விங் அப்படின்ற கிளாஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், விண்டோஸோட சைஸு, அப்புறமேட்டு அந்த விண்டோஸ்குள்ளே இருக்கிற கமாண்ட் பட்டன், டெக்ஸ்ட் பாக்ஸ், இதை நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம்னாக்கா தனித்தனியாக கோடிங்ஸ்லாம் எழுத வேண்டியது இருக்கும். இப்போது நம்ம விண்டோஸுடைய சைஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு கோடிங்ஸ் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ், என்னுடைய ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன்ல, இங்கே பாருங்கள், ஸ்கேல் விட்த், ஸ்கேல் ஹைட். ஜஸ்ட் நீங்கள் வந்து சைஸை நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இன்க்ரீஸ் பண்ண அதனுடைய வேல்யூ வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக் டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து வேலை ரொம்ப கம்மி. அடுத்து வந்து டிஃபால்ட் 21 டூல்ஸ் இருக்கும் இதில். இந்த டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத அடுத்து வர டுட்டோரியலில் நான் வந்து கண்டிப்பாக சொல்லித்தரேன். இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். அடுத்து விபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 3 விண்டோஸ் இருக்குது: ரன் டைம், கோடிங் அண்ட் டிசைனிங். இப்போ நம்ம வந்து டிசைனிங்கில் இருக்கும். டிசைனிங் விண்டோ எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அப்ளிகேஷன், அதாவது ரன் டைமில் வந்து எப்படி நமக்கு வந்து அவுட்புட் இருக்கணுமோ அதை நம்ம இந்த இடத்துல டிசைன் பண்ணுறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கமாண்ட் பட்டன் நான் இங்கே வச்சுருக்கேன், ரன் பண்ணுறோம், இந்த இடத்துல இருக்கும். சப்போஸ் வேண்டாம், எனக்கு இங்கே வேணும், ஐ மீன் பொசிஷன் ஆஃப் த கமாண்ட்ஸ், ஐ மீன் எலமெண்ட்ஸ், இந்த மாதிரி பொசிஷன் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு கோடிங் நீங்கள் எழுத தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கிளிக் அண்ட் ட்ராக் எந்த இடத்துல தூக்கி போகிறீங்களோ அதுக்கு உண்டான கோடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து விபி ஜென்ரேட் பண்ணிக்கும். உங்களுக்கு அவசியமே இல்லை நீங்கள் அந்த கோடிங்ஸ் தரணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து இந்த டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட்டாக 21 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பாயிண்டர், இமேஜில் டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் பாக்ஸ், லேபிள், ஃப்ரேம், கமாண்ட் பட்டன், ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ், கமா பாக்ஸ், லிஸ்ட் பாக்ஸ். டூல் டிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ பண்ணும். ஹரிசாண்டல், வெர்டிகல் ரோல் பார், டிரைவ், டைமர், டிரைவ், ஸோ டைரக்டரி, ஃபைல், லைன், ஷேப், இமேஜ், டேட்டா அண்ட் ஒய்எல்இ. இந்த டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்த வர டுட்டோரியல் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பாய்.